மேஷ ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ராசிகளிலே முதல் ராசியா இருக்கக்கூடியது மேஷ ராசி. மேஷ ராசிக்கு என்ன மாதிரியான பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஷம் அப்படின்னாலே ஆடு அப்படின்னு தான் பெயர். இதனுடைய சிம்பிளும் ஆடுதான். இந்த 3 நட்சத்திரத்தையும் நம்ம இணைக்கும் பொழுது ஆடு மாதிரியான உருவம் கிடைக்கும். அதனாலதான் மேஷ ராசி அப்படின்னு சொல்றாங்க. மேஷ ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அஸ்வினி நட்சத்திரம், நட்சத்திரத்திலேயே முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம். கிருத்திகை வந்து மேஷத்திலயும் இருக்கும், ரிஷபத்திலயும் இருக்கும். கிருத்திகை முதல் பாதம் மட்டும் மேஷத்துல இருக்கும், மீதி எல்லாமே வந்து ரிஷபத்துல வரும். இப்போ இந்த 3 நட்சத்திரங்களும் வந்து மேஷ ராசி அன்பர்கள். இந்த ராசியில பிறந்தவங்க நடுத்தர உயரமும் கம்பீரமான தோற்றமும் வச்சிருப்பாங்க. நிமிர்ந்த நடை, நல்லா நிமிர்ந்து நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு சின்ன வயசுலயே குடும்பம் வந்து இடம் விட்டு மாறுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. சின்ன வயசுலயே வீடு மாற்றம் செய்யறதுக்கு, அவங்க இருக்க ஊர்ல இருந்தோ இல்ல அப்பாவின் வேலை காரணமாகவோ பல காரணத்தால இவங்க இடம் மாறும் மாதிரியான சூழ்நிலை இருக்கும். பாக்குறதுக்கு வெகுளி மாதிரி இருந்தாலுமே நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெய்வ பக்தியும் இரக்க குணமும் இவங்களுக்கு இருக்கும். மேஷ ராசியில பிறந்தவங்களின் குணநலன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இவங்க சர ராசியில இருக்கிறதால பிடிவாத குணம் இவங்களுக்கு இருக்கும். ஒரு காரியம் முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா அதை திறம்பட செய்து முடிக்கக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. அந்த முடிவை சீக்கிரமா மாத்திக்கவே மாட்டாங்க. இவங்க மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே வேற ஒண்ணு பேசுற மாதிரியா இருக்கவே மாட்டாங்க. பார்க்க வெகுளியா இருந்தாலும் நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மனசுல தோன்றத உடனே வெளிப்படையாக பேசிடுவாங்க. தனிமையா இருக்கிறத ரொம்பவே விரும்புவாங்க. அடுத்தவங்க வந்து நம்மளை பாராட்டணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இவங்களுக்கு இருக்கும். இவங்க பேச்சுல வந்து மத்தவங்களை பேசி கவரக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. தந்தைய அதிகமா மதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. 9ஆம் வீடு தனுசு ராசி. அப்போ அப்பாவை வந்து இவங்க ரொம்பவே மதிப்பாங்க. இல்லைன்னா அவங்க அப்பா வந்து ஒரு மதிப்பிற்குரியவரா இருப்பாங்க. சகோதர சகோதரிகள் மேல ரொம்பவே வந்து பாசமா இருப்பாங்க. ஒரு 40-45 வயசுக்கெல்லாம் அவங்களுடைய சகோதர சகோதரிகள் கிட்ட ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. முன் கோபத்தை குறைச்சிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. உங்கள நிறைய பேர் வந்து மேஷராசி அன்பர்கள் காதல் திருமணம் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமே இருக்கு. நல்ல ஒரு போர் குணம் இருக்கும். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் போராடி முன்னுக்கு வரணும் அப்படின்ற கொள்கை இருக்கும். முதல்லயே சொன்ன மாதிரி காதல் திருமணம் அதிகமா மேஷராசி அன்பர்கள் பண்றாங்க. இவங்களுடைய இளைய சகோதரர்கள் நல்ல புத்திசாலித்தனமாகவும் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து மூத்த சகோதரத்திடம் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 40-45 வயசுக்கு மேல சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு, உடல் உபாதைகள், சின்ன சின்ன ஆப்ரேஷன் பண்றதுக்கு, இத மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இந்த வயசுல நீங்க வந்து ரொம்பவே கவனமா இருக்கணும். இல்லைன்னா இடம் நிலம் இது மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த 40 வயசுக்கு மேல. பொதுவா மேஷராசி அன்பர்கள் வேலை பார்க்கறவங்களா இருப்பாங்க. ஒரு சில பேர் பிசினஸ் நல்லாவே பண்ணுவாங்க. ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. மனசுல வந்து தைரியமும் நல்ல ஊக்கமும் இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு. இவங்களுடைய தாயின் சப்போர்ட், அம்மாவின் சொத்துமே கிடைக்கும். அம்மா மூலியமான ஒரு சப்போர்ட் இவங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். எதிரிகள் வந்து மன வலிமையாலும் ஒரு எதிரிகள் வந்து நம்ம கிட்ட தோக்கணும். அதாவது இவங்க மேஷராசி அன்பர்கள் எதிரிகிட்ட கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. அதே மாதிரி மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மருமகன் கூட ஒரு கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் முன்கோபம் உடனே வந்துறதால அதை அவங்க கண்ட்ரோல் பண்ணும் பொழுது அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிக்க முடியும். மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய தலைமை பதவியில இருக்கிறாங்க. குடும்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கையும் திருமணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கையும் சொல்லுவாங்க. திருமணத்துக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி ஒரு கண்ட்ரோல் இல்லாத மாதிரி இருக்கும். திருமணத்துக்கு பிறகு கொஞ்சம் பொறுப்பா மாறிடுவாங்க. இவங்களுடைய கணவன் மனைவி யாராக இருந்தாலுமே சரி, இவங்க திருமண வாழ்க்கைக்கு பார்க்கும் பொழுது சுக்கிரன் உங்களுக்கு அதிபதியா இருக்கிறதால ஒரு நல்ல கணவன் மனைவி உங்களுக்கு கிடைப்பாங்க. உங்களை விட அவங்க அழகா இருப்பாங்க. உங்களை விட அவங்க படிச்சவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கிரன் எந்த நிலைமையில இருக்காரோ அதை பொறுத்து இருக்கும். பொதுவா மேஷ ராசியில 7ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு அதிபதி செவ்வாய்ன்றதாலையும் நீங்க வந்து சின்ன சின்ன விஷயத்தையுமே கொஞ்சம் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைவர் வந்து கொஞ்சம் ஆடம்பரமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி விஷயத்துல உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு.
எந்த சூழ்நிலையிலுமே நீங்க விட்டு கொடுத்து போறதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா நீங்க தான் வந்து அதிகமா அவசரப்படுவீங்க. ஸோ நீங்க விட்டு கொடுத்து போகும் பொழுது அந்த பிரச்சனைய வந்து தவிர்க்க முடியும். அந்த பிரச்சனையும் தாண்டி உங்களுடைய குடும்பம் வளர்ச்சி அடையறதுக்கான வழியும் இதுதாங்க. ஸோ கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்களே தான் சரி பண்ணணும். உங்களுடைய குழந்தைகள் நல்ல புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. ஒண்ணு மேஷராசி அன்பர்கள் கவர்மெண்ட் வேலையில இருப்பாங்க, இல்லைன்னா உங்களுடைய குழந்தைகள் கவர்மெண்ட் வேலை பார்ப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு. உங்களுடைய குழந்தைகள் நல்ல படிப்பாளியாகவும் கடவுள் அருள் பெற்றவங்களாகவும் தெய்வ கடாட்சம் உடையவர்களாகவும் உங்களுடைய குழந்தைகள் கண்டிப்பா இருப்பாங்க. அவங்களால உங்களுக்கு புகழ் கௌரவம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. குழந்தைகள் வந்து அப்பா அம்மாவை மதிக்கிறவங்களாகவும் உங்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க. அதே மாதிரி வீடு செவ்வாயின் வீடு அப்படின்றதால பொதுவா உங்களுக்கு இடம் நிலம் வீடு எல்லாமே வந்து அமையும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இடம் வீடு எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு அமையுங்க. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. குலதெய்வ வழிபாடு நீங்க எந்த அளவுக்கு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இருக்கும். வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. உங்களுக்கு பொருளாதார வசதியும் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும். 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் அப்படின்றதால பொருளாதாரத்துல உங்களுக்கு வந்து ஒரு 25 30 வயசு வரைக்கும் கஷ்டப்படலாம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். நல்ல வீடு வாகனங்கள் சொத்துக்கள் நிலபலங்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. நீங்க வந்து தான தர்மம் செய்யறதுலயுமே கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். ஒரு சில பேர் வந்து உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. ஸோ நீங்க வந்து யார் உதவி செஞ்சாலுமே நீங்க யாருக்கு போய் உதவி செஞ்சாலுமே அவங்க உங்களை ஏமாத்துற வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும். உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதி புத பகவான். ஸோ கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை இருக்கு. நீங்க வந்து கடன் வாங்கின இடத்துல கடன் கொடுக்க முடியாம இருக்கும். இல்ல உங்ககிட்ட யாராவது கடன் வாங்கிட்டு போயிருந்தீங்கன்னா அவங்களும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ கொடுக்கல் வாங்கல்ல நீங்க கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லது. வாழ்க்கையில வரக்கூடிய இன்பத் துன்பங்களை உங்களுக்கு சமமா பாவிச்சு ரொம்பவும் வருத்தப்படாம ரொம்ப சந்தோஷமாவும் இல்லாம வாழ்க்கையை சமநிலையில எடுத்துட்டு போறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷராசி அன்பர்களுக்கு பொதுவா தியானம் யோகா கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சும்மா ஒரு 10 நிமிஷம் எதையும் நினைக்காம அமைதியா உட்கார்ந்து இருக்கிறது இத மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க பண்ணலாம். இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் ஓம் நம சிவாய மட்டும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். இல்லைன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வ மந்திரத்தை கூட நீங்க சொல்லலாம். இத மாதிரி விஷயங்கள் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வெற்றியையும் மனசுல ஒரு பெரிய தைரியத்தையும் கொடுக்குங்க. பொதுவா மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்கள் சக்சஸ் ஆகும். உங்களுக்கு பொருந்தக்கூடிய ராசிகள் திருமணம் பண்ண போறீங்க அப்படின்னா சிம்ம ராசி தனுசு ராசிலாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா பொருந்தும். ரிஷபம் துலாம் மகரம் மீனம் ஓரளவுக்கு உங்களுக்கு பொருந்தும். மிதுனம் கடகம் கன்னி விருச்சிகம் கும்பம் வந்து அவ்வளவா உங்களுக்கு பொருந்தாது. பொருந்தாத நட்சத்திரங்கள் நீங்க வந்து திருமணம் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு சில நட்சத்திரங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இந்த நட்சத்திரத்தெல்லாம் திருமணம் பண்ணாம இருந்தா உங்களுக்கு நல்லது. பொருந்தாத நட்சத்திரங்கள் அதாவது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு கேட்டை பொருந்தாது. பரணிக்கு வந்து அனுஷம் அவிட்டம் பூரட்டாதி இதெல்லாம் வந்து பொருந்தாதுங்க. கிருத்திகைக்கு விசாகம் சித்திரை இதெல்லாம் பொருந்தாது. ஸோ இந்த மாதிரி நட்சத்திரங்களுக்கு இந்த மாதிரி நட்சத்திரங்களை அவாய்ட் பண்றது உங்களுடைய பிற்கால வாழ்க்கைக்கு நல்லது. இது வந்து பொதுவான கருத்து. மற்றபடி நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல பொருத்தம் பார்த்து நல்லது. இது வந்து பொதுவா நம்ம இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ராசிக்கு ஒத்து வரும் ஒத்து வராது அப்படின்றதுக்காக தான் நம்ம சொல்லியிருக்கோம். பொதுவா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஏன்னா கேதுவி நட்சத்திரம் உங்களுக்கு அதிபதி விநாயக பெருமான். அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள் விநாயக பெருமான் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு வந்து உகந்த திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை. உங்களுக்கு ராசியான நம்பர் பார்த்தீங்கன்னா 1 3 6. உங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமைலாம் நீங்க எந்த காரியங்கள் தொடங்கினாலுமே உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வெளி சிறப்பு செந்நிறம் சொல்லுவாங்க இல்லையா, செந்நிறம் இந்த நிறம் உங்களுக்கு ரொம்பவே நல்லதா இருக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களே நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி தாயாரை வழிபட்டீங்கன்னா நல்லது. உங்களுக்குமே கிழக்கு வாசல் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கும் 1 3 6 9 இந்த நம்பர்லாம் நல்ல நம்பர். அதே மாதிரி உங்களுக்கு ஞாயிறு செவ்வாய் வியாழன் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அதே போல உங்களுக்கு ராசியான நிறம் பார்த்தீங்கன்னா செந்நிறம் அதாவது செம்மஞ்சள் செந்நிறம் சிகப்பு நிறம் அதாவது சந்தன கலர் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும். இளஞ்சிவப்புன்னு கூட சொல்லுவாங்க. லைட் கலர்ஸ் எதுனாலுமே பொதுவா சுக்கிரனுக்கு லைட் கலர்ஸ் இருந்தா உங்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் உங்களுக்கு வந்து சிவபெருமான் வழிபாடு பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு பலன் அதிகமா இருக்கும். உங்களுக்கு கிழக்கு தெற்கு 2 திசையுமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும்.
உங்களுக்கு 1, 3, 9 இந்த நம்பர்லாம் உங்களுக்கு ராசியான நம்பர். உங்களுக்கும் ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இதெல்லாம் வந்து நீங்க எந்த கிழமைய நீங்க எந்த இதுவும் தொடங்குனாலுமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும். வியாழக்கிழமையும் உங்களுக்கு சிறப்பா தாங்க இருக்கும். உங்களுக்குமே சிகப்பு கலர். நீங்க கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்றதால பவளம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கலர்ஸ். இதெல்லாம் வந்து நீங்க பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி மஞ்சள் நிறமும் உங்களுக்கு சூட் ஆகும். இதெல்லாம் வந்து மேஷ ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள். அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் இதற்கான பலன்கள். மேஷராசி அன்பர்களே, இப்போ நம்ம சொன்ன மாதிரி நீங்க தெய்வ வழிபாடு பண்ணுங்க. இந்தந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த தெய்வத்தை நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.